ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி சஷ்டக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான பாலக்கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சூடான ரைஸுக்கு கூட, அது மாதிரி சப்பாத்தி ப்ரெட்டுக்கு கூட எல்லாம் நமக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாலக்கீரை தொக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு நான் ஒரு 10 போல் கார்லிக், 3 வரமிளகாய், கொஞ்சமாக புளி, ஒரு பெரிய சைஸ் ஆனியன், கொஞ்சம் சால்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையுமே க்ளீனான ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு, நான் தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கலை, அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நான் ஒரு பெரிய கட்டு பாலக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பாலக்கீரை ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது. அது மாதிரி அடிக்கடி நம்ம ஏதாவது ஒரு கீரை நம்ம சாப்பாட்டுக்கு கூட சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்பவுமே ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ நம்மளுடைய பாலக்கீரையெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். நான் இதுக்கு கோகோனட் ஆயில் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அது மாதிரி ட்ரை சில்லி, கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற அந்த உள்ளி பேஸ்ட் இருக்குல்ல, அதை இதில் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இது நல்லா குக் ஆகி பச்சை வாசனையெல்லாம் மாறி ஆயில் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும் பாருங்கள். இப்போ கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் சேர்த்து கொடுத்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறதான பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். போடும்போது எவ்வளவு இருந்துச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது குக்காக நல்லா நமக்கு பாலக்கீரை ரொம்ப கம்மியாகி வந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதோட கலர் அப்படியே நமக்கு டார்க் கலராகி கிடைக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய தொக்கு சூப்பராக சுருண்டு அழகாக வந்திருக்கு. சால்ட்டு, காரம் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான சூப்பரான நம்மளுடைய பாலக்கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை சூடான சாதத்துக்கு கூட நான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம சூடான சாதத்துக்கு கூட இந்த மாதிரி சாப்பிட்லாம். அது மாதிரி சப்பாத்திக்கு, அப்புறம் ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி போட்டிருந்த அளவுகள் புளி, காரம், உப்பு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு காரம் நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக கூட்டுவீங்கன்னா ஒரு 2-3 வரமிளகாய் கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. அவ்வளவுதான், ஒரு டேஸ்டியான சிம்பிளான ஹெல்த்தியான பாலக்கீரை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.